வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய சில கேள்விகள். என்னை ஏன் எல்லாரும் ஏமாத்துறாங்க? நான் மத்தவங்களுக்கு அவ்வளவு நல்லது செஞ்சும் கடைசியில எனக்கு ஏன் கெட்ட பேர் கிடைக்குது? இதுக்கு பதில் இருக்கா? நீங்க ரொம்ப நம்பி ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்லியிருப்பீங்க, ஆனா அவங்க அதை ஊர் முழுக்க தப்பா பரப்பி உங்களை அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. அப்படி ஒரு வலி உங்களுக்குள்ள இருக்கா? உங்க வாழ்க்கை ஏன் இன்னும் முன்னேறல? உங்க வெற்றியை யார் தடுத்து நிறுத்துறாங்க? இதுக்கெல்லாம் பதில் உங்க எதிரிகள் கிட்ட இல்ல நண்பர்களே, உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தெரியாம செஞ்ச ஒரு சின்ன விஷயம், அதாவது யார்கிட்ட என்ன சொல்லணும் அப்படிங்கிற ரகசியம் தெரியாததுதான் உங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஒரு சின்ன கதை சொல்றேன், நல்லா கவனிங்க. பெரும்பாலான பிரச்சனைக்கு தீர்வே சின்ன சின்ன கதைகள்ல தான் ஒளிஞ்சிருக்கும். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தான். அவன் ரொம்பவும் உழைப்பாளி. ஆனா அவன்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. தனக்கு என்ன லாபம் கிடைச்சாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை போய் ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லுவான். ஒரு முறை அவனுக்கு ஒரு புதையல் கிடைச்சது. அதை ரகசியமா வச்சிருக்காம சந்தோஷத்துல பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும் நண்பர்கள் கிட்டையும் சொன்னான். இனிமே நான் பெரிய ஆளாயிடுவேன்னு பெருமையா பேசினான். அடுத்த நாளே என்ன ஆச்சு தெரியுமா? திருடர்கள் அவன் வீட்டை சூறையாடினாங்க. அது மட்டும் இல்லாம அவனோட சொந்தக்காரங்களே அவன் மேல பொறாமப்பட்டு இல்லாத புகார சொல்லி அவனை அரசங்கிட்ட மாட்டி விட்டாங்க. கடைசியில அவன்கிட்ட இருந்த நிம்மதியும் போச்சு, புதையலும் போச்சு. அப்போ அந்த விவசாயி அழுதுகிட்டே ஒரு ஞானி கிட்ட போனான். அந்த ஞானி சொன்னாரு, தன்னோட பலத்தையும் பலவீனத்தையும் ஊர் முழுக்க பறைசாற்றுபவன் தன்னை தானே அழிச்சுக்கிறான்னு சொன்னார். இதுதான் சாணக்கியர் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல நாமளும் அந்த விவசாயி மாதிரி தான் இருக்கோம். நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வந்தா உடனே ஸ்டேட்டஸ் போடுறோம். மனசுல ஒரு கஷ்டம்னா உடனே மத்தவங்க கிட்ட சொல்லி ஆறுதல் தேடுறோம். ஆனா நிஜம் என்ன தெரியுமா? உங்க கஷ்டத்தை சொல்லும் போது 80% பேர் அதை பத்தி கவலைப்படுறதில்ல. மீதி 20% பேர் நீங்க கஷ்டப்படுறத நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. நாம ஒருத்தரை ரொம்ப நம்பி நம்ம வீட்டு விஷயத்த சொல்லுவோம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அதே நபர் நம்மள மட்டம் தட்ட அந்த ரகசியத்தை பயன்படுத்துவார். அந்த நேரத்துல வர்ற வலி இருக்கே, அது நரகத்தை விட கொடுமையானது. ஏண்டா இவங்கிட்ட சொன்னோன்னு நாம தவிப்போம். துரோகம் வெளியிலிருந்து வர்றதில்லை நண்பர்களே, நாம மத்தவங்களுக்கு கொடுக்கிற தகவல் இருந்து தான் பிறக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சாணக்கியர் இதெல்லாம் யோசிச்சு வச்சிருக்காரு. ஒரு மனுஷன் ராஜாவா மாறணும்னாலும் சரி, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னாலும் சரி, அவன் நாவ அடக்க தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்ல போற அந்த 12 விஷயங்களை நீங்க சரியா கடைபிடிச்சீங்கன்னா உங்களை யாராலையும் ஏமாத்த முடியாது. உங்க குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும். உங்க வெற்றியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. மிக முக்கியமா, தேவையற்ற மன உளைச்சல்ல இருந்து நீங்க தப்பிக்கலாம். இது வெறும் வீடியோ இல்ல, இது உங்க வாழ்க்கையை மாத்த போற ஒரு பாடம். இந்த 12 விஷயங்கள்ல நீங்க இதுவரைக்கும் மத்தவங்க கிட்ட பகிர்ந்துகிட்டு வருத்தப்பட்ட ஒரு விஷயம் எது? அதை எங்களோட கமெண்ட்ல பகிருங்க. ஏன்னா உங்க அனுபவம் இன்னொருத்தருக்கு பாடமா இருக்கும். இந்த வீடியோவோட கடைசி 3 விஷயங்கள் ரொம்பவும் முக்கியமானது. ஏன்னா அதுதான் உங்களோட பலவீனத்தை பலமா மாத்த போகுது. அதனால வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு விருந்தாளியா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி குடும்பத்துல உறுப்பினராகிருங்க. இது போல இன்னும் சக்தி வாய்ந்த வீடியோக்கள் நிறைய வரும். லைக் பண்ணவங்க ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ ஆச்சாரிய சாணக்கியர் சொன்ன யாரிடமும் சொல்லக்கூடாத 12 விஷயங்களை பத்தி ஒவ்வொன்னா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். விஷயம் 1, உங்களின் நிதி நிலைமை. உங்ககிட்ட சிம்பிள்ல ஒரு கேள்வி. நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது, என்கிட்ட சுத்தமா காசு இல்ல, நான் ரொம்ப நஷ்டத்துல இருக்கேன்னு உங்க நண்பர்களுக்கிட்டயோ இல்ல சொந்தக்காரங்க கிட்டயோ போய் சொல்லி இருக்கீங்களா? அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க உங்களை எப்படி நடத்தினாங்க? உங்களுக்கு உண்மையாவே உதவி கிடைச்சதா? இல்ல அவங்க உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறதை நீங்க கவனிச்சீங்களா? இதுதான் இன்னைக்கு உலகத்தோட கசப்பான உண்மை. இத பத்தி தான் சாணக்கியர் அன்னைக்கே எச்சரிச்சிருக்கார். சாணக்கியர் சொல்றாரு, அர்த்த நாசம் மனஸ்தாபம். அதாவது உங்க பண இழப்பை நீங்க வெளியே சொல்லும் போது 2 விஷயம் நடக்கும். 1, உலகம் உங்களை மதிக்காது.
இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில ஒரு மனுஷனோட குணத்தை விட அவனோட பேங்க் பேலன்ஸை வச்சுதான் மரியாதை கிடைக்குது. உங்ககிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சா நீங்க எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் உலகம் உங்களை ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான் பார்க்கும். இரண்டாவது, உதவி கிடைக்காது. நாம என்ன நினைப்போம்? நம்ம கஷ்டத்தை சொன்னா யாராவது உதவுவாங்கன்னு நினைப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒருத்தன் கடல்ல மூழ்கிட்டு இருக்கான்னா அவனை காப்பாத்த யாரும் முன்னாடி வரமாட்டாங்க. ஆனா அவன் கரைக்கு வந்துட்டா, அடடா நான் வந்திருப்பேனேன்னு சொல்ல 1000 பேர் வருவாங்க. நீங்க பண கஷ்டத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சா நாளைக்கு உங்ககிட்ட ஏதாவது உதவி கேட்டு வந்துருவாங்களோன்னு பயந்துட்டு உங்களை விட்டு எல்லாரும் ஓடிடுவாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய பிசினஸ்மேன் இருந்தார். அவருக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருந்தது. அப்போ அவரை சுத்தி எப்பவும் ஒரு கூட்டமே இருக்கும். நீங்க தான் எங்க குரு, நீங்க தான் எங்க தெய்வம்னு பாராட்டுவாங்க. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு பிசினஸ்ல பெரிய நஷ்டம். அவர் என்ன பண்ணார்னா, சோதனையில இருக்கும்போது தன் நண்பர்கள் கிட்ட போய் உண்மையை சொன்னார். இப்போதைக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும்னு கேட்டார். அடுத்த ஒரு வாரத்துல என்னாச்சு தெரியுமா? அவரோட போன் கால்களை யாரும் எடுக்கல. விசேஷங்களுக்கு அவருக்கு வந்த அழைப்புகள் நின்னு போச்சு. அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிட்டார், சூரியன் மறையும் போது எப்படி நிழல் கூட நம்மை கைவிடுமோ அப்படி பணம் இல்லாதப்போ நம்ம நிழலும் கூட நமக்கு சொந்தம் இல்லை. இதனாலதான் சாணக்கியர் சொன்னார், உங்க பணப்பை காலியாகிறத உங்க நிழலுக்கு கூட தெரியாம பாத்துக்கோங்கன்னு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஒரு சின்ன நஷ்டம் வந்த உடனே சோஷியல் மீடியால டிப்ரெஸ்ட்னு போடுறது, இல்ல மத்தவங்க கிட்ட கடன் கேட்டு புலம்புறது. நீங்க நஷ்டத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சா உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் உங்க கூட டீல் வைக்க பயப்படுவாங்க. உங்ககிட்ட கடன் கொடுத்தவங்க உடனே நெருக்கடி கொடுப்பாங்க. உங்க எதிரிகளுக்கு அது ஒரு கொண்டாட்டமா மாறிடும். பணம் இல்லைங்கிறது ஒரு தற்காலிகமான நிலைதான். ஆனா இவங்கிட்ட காசு இல்லைங்கிற முத்திரை விழுந்துட்டா அது நிரந்தரமா ஆகிடும். உங்க நிதி நிலைமையை ரகசியமா வச்சிருக்கிறது உங்களை ஒரு மிஸ்டரியா காட்டும். அந்த மர்மம் தான் உங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கும். நண்பர்களே, உங்ககிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் சரி, இல்ல ஓட்டணும்னா இல்லைனாலும் சரி, அதை வெளியே காட்டிக்காதீங்க. உங்க முகத்துல எப்பவும் அந்த தன்னம்பிக்கை இருக்கணும். ஏன்னா உங்க தன்னம்பிக்கை தான் மற்றவங்களை உங்களை மதிக்க வைக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. பணம் இல்லைங்கிற காரணத்துக்காக யாராவது உங்களை அவமானப்படுத்தி இருக்காங்களா? அப்படி ஒரு கசப்பான அனுபவம் உங்களுக்கு இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா பணத்தை இழந்ததை விட அந்த அவமானம் பெருசுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிதி நிலையை வெளியே தெரியாம வச்சுக்கிட்டாலும் நம்மள சில பேர் குடும்பத்துல சண்டை, மனசு கஷ்டமா இருக்கு, வாழவே பிடிக்கணும்னு புலம்புறாங்க. அது எவ்வளவு பிரச்சனையை உண்டாக்கும் தெரியுமா? உங்க குடும்ப ரகசியங்களை ஏன் வெளியே சொல்லக்கூடாது? வாங்க பார்ப்போம். விஷயம் 2, குடும்ப பிரச்சனைகள். இது பணத்தை விட ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதுதான் உங்க குடும்ப பிரச்சனைகள். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு. அதே மாதிரி தான் ஒரு மனுஷன் வெளிய உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம், ஆனா அவனோட நிம்மதி அவனோட வீட்டுக்குள்ள தான் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை ஏன் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சாணக்கியர் இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கார் தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க வீட்டு சண்டையே உங்க நண்பர்கிட்டயோ இல்ல சொந்தக்காரங்க கிட்டயோ சொன்னதுக்கு அப்புறம் உங்க குடும்பத்து மேல அவங்களுக்கு இருந்த மரியாதை அதிகமாச்சா இல்ல குறைஞ்சதா? சாணக்கியர் சொல்றாரு, ஒருவன் தன் வீட்டு பிரச்சனைகளை ஒருபோதும் பிறருக்கு காட்டக்கூடாது. ஏன் தெரியுமா? அதனால என்ன நடக்கும்? 1, கேலி பொருளாகும். நீங்க உங்க வீட்டுல நடக்கிற சண்டையோ உங்க மனைவியை பத்தியோ இல்ல கணவரை பத்தியோ ஒருத்தர்கிட்ட போய் சொல்றீங்கன்னு வச்சுப்போம். நீங்க சொல்லும் போது அவங்க ரொம்ப வருத்தப்படுற மாதிரி முகத்தை வச்சுப்பாங்க. ஆனா நீங்க அங்கிருந்து கிளம்புன அடுத்த நிமிஷம் அவங்க இன்னொருத்தர்கிட்ட போய், பாத்தியா அவன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு, இவன் பெரிய ஆளுன்னு நினப்பு, ஆனா இவன் பொண்டாட்டி இவனை மதிக்கவே மாட்டேங்கிறான்னு உங்களை கேலி பொருளா மாத்திடுவாங்க. 2வது, பிளவு உண்டாக்குதல். உங்க வீட்டுல ஒரு சின்ன விரிசல் இருக்குன்னு தெரிஞ்சா அந்த விரிசலை இன்னும் பெருசாக்கி உங்க குடும்பத்தையே பிரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கும். உங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி வந்து உங்க குடும்பத்துக்குள்ளேயே விஷத்தை கலப்பாங்க. ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம். அந்த ஊர்ல ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க கிட்ட அந்த மனைவி போய், என் கணவர் என்ன சரியா கவனிக்கிறது இல்ல, எப்பவும் கோபப்படுறாருன்னு சொன்னாங்க. அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த கணவன் கிட்ட போய், உங்க மனைவி உங்களை பத்தி ஊர் முழுக்க தப்பா பேசுறாங்கன்னு மாத்தி சொன்னாங்க. விளைவு, அந்த சின்ன பிரச்சனை ஒரு பெரிய விவாகரத்துல போய் முடிஞ்சது.
அந்த தம்பதி பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க 2 பேருக்கும் முன்னாடியே ராசி இல்லைன்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாங்க. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, வீட்டு பிரச்சனைங்கிறது ஒரு எரியிற விளக்கு மாதிரி. அது வீட்டுக்குள்ள இருந்தா வெளிச்சம் தரும். ஆனா அதை தெருவுக்கு கொண்டு வந்தா வீசும் காற்று அந்த விளக்கையே அணைச்சிடும். உங்க குடும்ப நிம்மதியை அணைக்கிற காற்றா உங்க உறவினர்களே மாறிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நாம கோபத்துல இருக்கும்போது போன் எடுத்து யாருக்காவது கால் பண்றோம், இல்லைன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஏடா கூடமா எதையாவது போடுறோம். இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? நீங்க உங்க துணையை பத்தி மத்தவங்க கிட்ட குறையா சொன்னா நாளைக்கு நீங்க 2 பேரும் சமாதானம் ஆயிடுவீங்க. ஆனா உங்ககிட்ட இருந்து அந்த விஷயத்தை கேட்டவங்களோட மனசுல உங்க துணையை பத்தின ஒரு கெட்ட இமேஜ் அப்படியே தங்கிடும். அடுத்த முறை நீங்க அவங்க வீட்டுக்கு உங்க துணையோக போகும்போது அவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க. அந்த அவமானத்துக்கு காரணம் நீங்க தான். உங்க வீட்டு பிரச்சனைக்கு தீர்வு உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கு. 4 செவத்துக்குள்ள பேசி முடிக்க வேண்டிய விஷயத்த 4 பேருக்கு முன்னாடி கொண்டு வர்றது உங்க பலவீனத்தை தான் காட்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே, குடும்பம்ங்கிறது ஒரு கோட்டை மாதிரி. அந்த கோட்டையோட ரகசிய கதவு எங்க இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சா உங்களால யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதனால உங்க வீட்டு ரகசியத்தை ரகசியமாவே வைங்க. உங்க குடும்ப விஷயத்த ஒருத்தரை நம்பி சொல்லி அவங்க அதை உங்களுக்கே எதிரா பயன்படுத்தியிருக்காங்களா? அப்படி ஒரு துரோகத்தை நீங்க சந்திச்சிருக்கீங்களா? அந்த கசப்பான அனுபவம் உங்களுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்திருக்கும். அதை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. சரி, பணத்தை பத்தியோ குடும்ப சண்டையை பத்தியோ வெளியே தெரியாம பாத்துக்கலாம். அடுத்த 3வது விஷயம் உங்களோட கௌரவத்தை சார்ந்தது. உங்களுக்கு பிடிக்காத ஒரு குணம் உங்க துணை கிட்ட இருக்கும். உடனே அதை பத்தி பேசுறது, அதை கேட்டு சண்டை போடுறது, யார்கிட்டையாவது சொல்லி உங்க ஆதங்கத்தை தீர்த்துக்க நினைக்கிறோம். உங்க மனைவி அல்லது துணையின் குணத்தை பத்தி ஏன் பேசக்கூடாது? வாங்க பார்ப்போம். விஷயம் 3, மனைவி அல்லது கணவன் ரகசிய பற்றி. இந்த 3வது விஷயம் ஒரு மனுஷனோட தன்மானம் மற்றும் கௌரவத்தோட நேரடியா சம்பந்தப்பட்டது. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த உலகத்துல நீங்க மத்தவங்க முன்னாடி எப்படி தெரியுறீங்கிறது உங்களை சார்ந்தவங்க எவ்வளவு கண்ணியமா இருக்காங்கிறத வச்சுதான் முடிவு செய்யப்படுது. குறிப்பா உங்க வாழ்க்கை துணை. ஒரு மனுஷனோட வெற்றியின் பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு மனுஷனோட மரியாதைக்கு பின்னாடி அவனோட துணையை பத்தின ரகசியங்கள் இருக்கு. உங்க துணையை பத்தி நீங்க மத்தவங்க கிட்ட பேசுற விதம் இருக்கே, அது உங்களை பத்தி நீங்களே பேசுற மாதிரி. இதுல ஏன் சாணக்கியர் இவ்வளவு கவனமா இருக்க சொன்னார் தெரியுமா? சாணக்கியர் சொல்றாரு, ஒருவன் தன் மனைவியின் நடத்தையோ அல்லது குணத்தையோ பற்றி ஒருபோதும் பிறரிடம் விவாதிக்க கூடாது. ஏன்? அதனால என்ன நடக்கும்? 1, உங்கள் மானம் உங்கள் கையில். சாணக்கியர் ஒரு ஆழமான கருத்தை சொல்றாரு. ஒரு ஆணின் பாதி உடல் அவனது மனைவி. அப்போ உங்க மனைவியை பத்தி நீங்க வெளியே குறையா சொன்னா உங்க உடம்பையே நீங்க அசிங்கப்படுத்துற மாதிரி. உங்க துணையை ஒருத்தர் மதிக்கலனா அது அவங்களுக்கு கிடைச்ச அவமானம் இல்லை, உங்களை ஒரு தகுதியற்றவரா அது சமூகம் பார்க்குதுன்னு அர்த்தம். 2வது, தேவையற்ற கற்பனைகள். நீங்க உங்க துணையை பத்தின ஒரு சின்ன பலவீனத்தை சொன்னா போதும், கேட்கிறவங்க அதை வச்சு 1000 கதைகளை உருவாக்குவாங்க. இவன் பொண்டாட்டி இப்படிதான் போலன்னு அவங்க மனசுல ஒரு மோசமான சித்திரத்தை வரைஞ்சுக்குவாங்க. நாளைக்கு நீங்க உங்க துணையோட ஒரு விசேஷத்துக்கு போகும்போது எல்லாரும் அவங்கள ஒரு விதமான பார்வையில பார்ப்பாங்க. அந்த பார்வை உங்களை கொல்லாம கொல்லும். ஒரு ஊர்ல ஒரு கணவன் இருந்தான். அவனுக்கு தன் மனைவி மேல ஒரு சின்ன வருப்பம். அவ பேசிக்கிட்டே இருப்பா, அடக்கமே இல்லைன்னு நண்பர்கிட்ட போய் புலம்புனான். அந்த நண்பன் அதை மத்தவங்க கிட்ட சொன்னான். கொஞ்ச நாள்ல அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் அந்த பெண்ணை பார்த்தாலே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அந்த கணவன் தன்னோட குருவை சந்திச்சு வருத்தப்பட்டான். குரு ஒரு கண்ணாடி துண்டை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தார். அந்த துண்டுல ஒரு அழுக்கு இருந்தது. குரு சொன்னாரு, இந்த அழுக்க துடைக்காம கண்ணாடி அழுக்கா இருக்குன்னு ஊர் முழுக்க சொன்னா கண்ணாடி சுத்தமாகாது. ஆனா உன் முகம் அந்த கண்ணாடியில அசிங்கமா தான் தெரியும். அதாவது உங்க துணை கிட்ட குறை இருந்தா அதை அவங்க கிட்டயே சொல்லி திருத்துங்க. அதை ஊர் முழுக்க சொன்னா அந்த அசிங்கம் உங்களை தான் சேரும். ஏன்னா அவங்க உங்களோட ஒரு அங்கம். இன்னைக்கு இருக்கிற யங் கப்புள்ஸ் பண்ற பெரிய தப்பு இதுதான். சண்டை வந்தா உடனே மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது, இல்லனா சோசியல் மீடியால தனிமை, ஏமாற்றம்னு மறைமுகமா போஸ்ட் போடுறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, நீங்க இன்னைக்கு சொல்ற குறைய வச்சு நாளைக்கு உங்க துணையை யாராவது ஒருத்தர் தப்பா நெருங்க முயற்சி செய்யலாம். உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு 3வது நபர் உள்ள வரலாம். உங்க துணையை மத்தவங்க மதிக்கலன்னா உங்க குடும்பத்தோட அடித்தளமே ஆட்டங்கட்டிடும்.
யார் ஒருவன் தன் துணையின் கௌரவத்தை வெளியில காப்பாத்துறானோ அவனோட குடும்பம் ஒரு இரும்பு போட்ட மாதிரி இருக்கும். அதை யாராலையும் உடைக்க முடியாது. உங்க துணை கிட்ட 1000 குறைகள் இருக்கலாம், ஆனா அதை 4 செவத்துக்குள்ள பேசி தீர்த்துக்கோங்க. வெளியே வரும்போது நீங்க 2 பேரும் ஒரு சிங்கமும் சிங்க பெண்ணும் மாதிரி தான் தெரியணும். சாணக்கியரோட இந்த அறிவுரை கசப்பா இருக்கலாம், ஆனா இதுதான் உங்க குடும்பத்தை வாழ வைக்கிற மருந்து. உங்க துணையை நீங்க மதிக்கலனா இந்த உலகம் அவங்கள மதிக்கவே மதிக்காது. நீங்க சொல்லுங்க, வாழ்க்கை துணைக்குள்ள வர்ற பிரச்சனைகளை மத்தவங்க கிட்ட சொல்றது சரியா இல்ல அது ஒரு பலவீனமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல உங்க துணையை மத்தவங்க முன்னாடி நீங்க எப்படி விட்டு கொடுக்காம பேசுவீங்கங்கிற ஒரு உதாரணத்தையும் சொல்லுங்க. அது மத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கட்டும். அடுத்ததா நாம பார்க்க போற 4வது விஷயம் உங்களை ஒரு பலவீனமானவரா காட்டும் ஒரு விஷயம். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களை ஏன் சொல்லக்கூடாது? வாங்க பார்ப்போம். விஷயம் 4, அவமானங்கள். நண்பர்களே, வாழ்க்கையில நாம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நேரத்துல அவமானத்தை சந்திச்சிருப்போம். அது ஒரு கூட்டத்துல நடந்திருக்கலாம், இல்ல ஒரு ஆபீஸ் மீட்டிங்ல நடந்திருக்கலாம், இல்ல நம்ம சொந்தக்காரங்க முன்னாடியே நடந்திருக்கலாம். அந்த நிமிஷம் நம்ம மனசு எவ்வளவு துடிக்கும் தெரியுமா? பூமி பிளக்காதா நாம அதுக்குள்ள போயிட மாட்டோமான்னு தோணும். ஆனா அந்த அவமானத்தை விட ஒரு பெரிய தப்ப நாம அதுக்கு அப்புறம் செய்வோம். அது என்ன தெரியுமா? அந்த வலியையும் அவமானத்தையும் நம்ம நண்பர்கள் கிட்டையும் தெரிஞ்சவங்க கிட்டையும் போய் புலம்புறது. சாணக்கியர் இதத்தான் மிகப்பெரிய முட்டாள்தனம்னு சொல்றாரு. உங்களுக்கு ஏற்பட்ட அசிங்கத்தை நீங்க ஏன் உலகத்துக்கு தண்டோரா போடக்கூடாதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. சாணக்கியர் சொல்றாரு, ஒரு அறிவுள்ள மனிதன் தனக்கு ஏற்பட்ட அவமானங்களை ஒருபோதும் பிறரிடம் பகிர மாட்டான். ஏன் தெரியுமா? அதனால என்ன நடக்கும்? 1, அனுதாபம் கிடைக்காது, கேலிதான் கிடைக்கும். நாம என்ன நினைப்போம்னா, நம்ம பட்ட கஷ்டத்தை சொன்னா மத்தவங்க நம்ம மேல இறக்கப்படுவாங்கன்னு நினைப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க ஒரு முறை அவமானப்பட்டதை சொன்னா அதை கேட்கிறவங்க மனசுல உங்களை ஒரு பலவீனமானவரா முத்திரை குத்திருவாங்க. இவனை யாரு வேணா என்ன வேணா சொல்லலாங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துடும். 2வது, மீண்டும் மீண்டும் அந்த அவமானம் நடக்கும். நீங்க பட்ட அவமானத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது அவர் அதை மனசுல வச்சுப்பாரு. என்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன சண்டை வருதோ அன்னைக்கு அதே விஷயத்தை எடுத்து உங்களை குத்தி காட்டுவார். நீங்க மறக்கணும்னு நினைக்கிற காயத்தை இந்த உலகம் மீண்டும் மீண்டும் கீறி பார்க்கும். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, அவமானங்கிறது ஒரு காய மாதிரி, அதை மூடி வச்சாதான் ஆறும். அதை அடிக்கடி திறந்து காட்டிக்கிட்டே இருந்தா அது சீழ் பிடிச்சு அழுகி போயிடும். உங்க கௌரவம் உங்க மௌனத்துல தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பண்ற தப்பு என்னன்னா, யாராவது ஒருத்தர் திட்டிட்டா உடனே சோஷியல் மீடியால ரெஸ்பெக்ட் இஸ் earned நாட் கிவன்னு கோட்ஸ் போடுறது. இது மூலமா நீங்க அவமானப்பட்டிருக்கீங்கன்னு நீங்களே ஊருக்கு சொல்றீங்க. நல்லா கவனிங்க, அவமானம்ங்கிறது உங்களுக்கு கிடைச்ச ஒரு எரிபொருள். அதை வச்சு நீங்க வளர்ந்து காட்டணும். நீங்க பட்ட அசிங்கத்தை வார்த்தையால சொல்லாதீங்க, உங்க வெற்றியால சொல்லுங்க. நீங்க அமைதியா இருக்கும்போது உங்களை அவமானப்படுத்தினவன் கூட பயப்படுவான். இவன் மனசுல என்ன இருக்கு, இவன் அடுத்து என்ன செய்ய போறான்னு அவனுக்கு ஒரு நடுக்கம் வரும். உங்க பலவீனத்தை மத்தவங்களுக்கு காட்டிக்காதீங்க. ஒரு சிங்கம் அடிபட்டா கத்தாது, அமைதியா தன் காயத்தை ஆத்திக்கிட்டு அடுத்த வேட்டைக்கு தயார் பண்ணும். அந்த சிங்கத்தோட குணம் உங்களுக்கு வேணும். நண்பர்களே, அவமானம் உங்களை உடைக்க கூடாது, உங்களை உருவாக்கணும். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. உங்களுக்கு நடந்த கசப்பான விஷயங்களை இன்னைக்கு கூட புதைச்சிருங்க. அதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களை யாராவது ஒருத்தர் ரொம்ப மோசமா அவமானப்படுத்திருக்காங்களா? அந்த அவமானத்தை நீங்க எப்படி வெற்றியா மாத்துனீங்க? இல்ல அவமானமா இருக்குன்னு நினைச்சு வருத்தப்படுறீங்களா? ஏன்னா உங்க வெற்றி இன்னொருத்தருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அடுத்த விஷயம், உங்களை வீழ்த்த எதிரிகள் பயன்படுத்தும் ஆயுதம் உங்களோட வீக்னஸ். உங்க பலவீனத்தை ஏன் யாரிடமும் சொல்லக்கூடாது? வாங்க பார்ப்போம். விஷயம் 5, உங்களின் பலவீனங்கள். இந்த விஷயம் உங்களோட உயிர் பாதுகாப்புக்கு சமமானது. நீங்க ஒரு போர்ல போரிட போறீங்கன்னு வச்சுப்போம். உங்க எதிரி கிட்ட போய், என்னோட கவசத்துல இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கு, இங்க அடிச்சா நான் செத்துருவேன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டோம் இல்லையா? ஆனா நிஜ வாழ்க்கையில நாம தினசரி அந்த தப்பை தான் செஞ்சுட்டு இருக்கோம். எனக்கு இதை பார்த்தா பயம், எனக்கு இவரை பார்த்தா கோபம் வரும், என்கிட்ட இதெல்லாம் இல்லைன்னு நம்மளோட பலவீனங்களை நாமளே ஊர் முழுக்க சொல்லிட்டு வரோம். இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு சாணக்கியர் எச்சரிக்கிறார். சாணக்கியர் சொல்றாரு, ஒரு அறிவுள்ள மனிதன் தன் குறைகளையும் பலவீனங்களையும் தன் இதயத்திற்குள்ளேயே பூட்டி வைக்க வேண்டும். ஏன் தெரியுமா?
அப்படி சொன்னா என்ன ஆகும்? 1. எதிரிகளின் ஆயுதம். உங்களுக்கு ஒரு எதிரி இருக்காருன்னா அவர் உங்களை வீழ்த்த எங்கோ தேடி அலைய மாட்டார். நீங்க எதை பலவீனம்னு சொல்றீங்களோ அதைத்தான் அவர் ஆயுதமா எடுப்பார். உங்களுக்கு கோபம் அதிகமா வரும்னு தெரிஞ்சா உங்களை வேணும்னே கோபப்படுத்தி உங்களை தப்பு பண்ண வைப்பாங்க. 2. மரியாதை குறையும். நீங்க உங்க பலவீனத்தை சொல்லும்போது மக்கள் உங்களை ஒரு தகுதியற்றவரா பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு தலைவனுக்கோ அல்லது ஒரு சாதனையாளருக்கோ பலவீனம் இருக்கலாம், ஆனா அது வெளியே தெரியாத வரைக்கும் தான் அவன் தலைவன். அது வெளியே தெரிஞ்சிட்டா அவன் ஒரு சாதாரண மனுஷன் ஆயிடுவான். சாணக்கியர் ஒரு அருமையான கதையை சொல்றாரு. ஒரு காட்டுல ஒரு பாம்பு இருந்தது. அதுக்கு விஷமே கிடையாது, அது ரொம்ப நல்ல பாம்பு. ஆனா அந்த விஷயம் அங்க இருந்த சிறுவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பாம்பு கடிக்காது, இது கிட்ட விஷம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த பசங்க அந்த பாம்பை கல்லால அடிச்சும் வாலை பிடிச்சு இழுத்தும் ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க. அந்த பாம்பு ஒரு ஞானி கிட்ட போய் அழுதுச்சு. அந்த ஞானி சொன்னாரு, உன்கிட்ட விஷம் இல்லைங்கிறது உனக்கு தெரியும், ஆனா அது உலகத்துக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீ கடிக்கலன்னாலும் பரவாயில்ல, ஆனா சீர மறக்காதன்னு சொன்னாரு. அடுத்த நாள் அந்த பாம்பு பயங்கரமா சீர ஆரம்பிச்சது. அதை பார்த்து பசங்க ஓடிட்டாங்க. இதுதான் பாடம். உங்ககிட்ட என்ன குறை இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். உலகத்துக்கு நீங்க எப்பவும் ஒரு வலிமையான சிங்கம் போல தான் தெரியணும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் லவ் பிரேக்கப் ஆனாலோ இல்ல வேலையில பிரச்சனை வந்தாலோ உடனே உடைஞ்சு போறாங்க. அந்த உடைஞ்சு போன நேரத்துல என்கிட்ட எதுவுமே இல்ல, நான் ஒரு வேஸ்ட்னு மத்தவங்க கிட்ட சொல்றாங்க. நல்லா கவனிங்க நண்பர்களே, நீங்க பலவீனமா இருக்கும்போது உதவி செய்ய வர்றவங்களை விட உங்களை வேடிக்கை பார்க்க வர்றவங்க தான் அதிகம். உங்க பலவீனம் உங்க ரகசியமா இருக்கிற வரைக்கும் தான் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. அந்த பாம்பை போல உங்க குறைகளை மறைச்சிட்டு உங்க திறமைகளை மட்டும் வெளியே காட்டுங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா முதல்ல உங்க பலவீனத்தை நீங்களே ஏத்துக்கோங்க, ஆனா அதை மத்தவங்க கிட்ட சரண்டராக பயன்படுத்தாதீங்க. சாணக்கியரோட இந்த தத்துவம் உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். உங்க பலவீனம் எதுவா வேணா இருக்கலாம், ஆனா அதை ஒரு ரகசியமா வச்சிருக்கிறது தான் உங்களோட மிகப்பெரிய பலம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க பலவீனத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்க அதை உங்களுக்கே எதிராவே பயன்படுத்தி இருக்காங்களா? அந்த அனுபவத்துல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்க அந்த தப்பை செய்யாம இருக்க நீங்க ஒரு வழிகாட்டியா இருங்க. அடுத்து பார்க்க போற 6வது விஷயம் உங்களோட வெற்றி பயணத்துல ரொம்ப முக்கியமானது. உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸை ஏன் ரகசியமா வைக்கணும்னு வாங்க பார்ப்போம். விஷயம் 6. உங்களின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் லட்சியங்கள். இந்த விஷயம்தான் உங்க வெற்றியோட வேகத்தை தீர்மானிக்கும். உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க, இல்ல ஒரு புது கார் வாங்கணும்னு நினைப்பீங்க, இல்லனா ஒரு பெரிய எக்ஸாம்ல ஜெயிக்கணும்னு பிளான் பண்ணுவீங்க. அத ரொம்ப ஆர்வமா உங்க நண்பர்கள் கிட்டயோ இல்ல ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ சொல்லியிருப்பீங்க. ஆனா கவனிச்சு பாத்தீங்களா, நீங்க யார்கிட்ட எல்லாம் அதை சொன்னீங்களோ அதுக்கப்புறம் அந்த வேலை அப்படியே பாதியில நின்னு போயிருக்கும், இல்லனா அதுல ஏகப்பட்ட தடைகள் வந்திருக்கும். ஏன் இப்படி நடக்குது? நாம பண்ற பிளான் ஏன் சொதப்புது? இதுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் மற்றும் ஸ்பிரிச்சுவல் காரணம் இருக்குன்னு சாணக்கியர் சொல்றாரு. அது என்னன்னு பாப்போம். சாணக்கியர் சொல்றாரு, ஒருவன் தான் செய்ய போகும் காரியத்தை அது முடியும் வரை யாரிடமும் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? அப்படி சொன்னா என்ன ஆகும்? 1. பொறாமை மற்றும் கண் திருஷ்டி. இது ஏதோ மூட நம்பிக்கை இல்ல நண்பர்களே. நீங்க ஒரு பெரிய இலக்கை நோக்கி போகும்போது எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. இவன் மட்டும் ஜெயிச்சிட்டா நம்ம நிலைமை என்னன்னு நினைக்கிற ஒரு கூட்டம் உங்களை சுத்தி எப்பவும் இருக்கும். அவங்களோட அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்க காரியத்துக்கு தடையா மாறும். 2. மூளையின் ஏமாற்று வேலை. நீங்க ஒரு விஷயத்தை செய்ய போறேன்னு சொல்லும் போதே உங்க மூளை அந்த வேலை முடிஞ்சிட்டதா நினைச்சு ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்கும். இதனால அந்த வேலையை செய்ய வேண்டிய அந்த நிஜமான வேகம், ஆக்சுவல் மொமெண்டம் உங்ககிட்ட குறைஞ்சிடும். சொல்லும் போதே பாதி வெற்றி கிடைச்ச மாதிரி ஒரு போலி உணர்வு வந்துடும். ஒரு விவசாயி ஒரு அதிசய கோழியை வளர்த்தான். அது தங்க முட்டை போடும்னு அவனுக்கு தெரிஞ்சது. அவன் என்ன பண்ணிருக்கணும்? அதை ரகசியமா வச்சு அந்த முட்டைகளை சேகரிக்கணும். ஆனா அவன் ஊர் முழுக்க போய் என் கோழி நாளைக்கு தங்க முட்டை போட போகுதுன்னு சொன்னான். அடுத்த நாள் காலையில என்ன ஆச்சு தெரியுமா? அந்த கோழி அங்க இல்லை. யாரோ அதை திருடிட்டு போயிட்டாங்க. உங்களுடைய ஐடியாக்களும் திட்டங்களும் அந்த தங்க முட்டை மாதிரி தான். அது உங்க கையில இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. அதை வெளியே சொல்லிட்டா திருடர்கள் வரமாட்டாங்க. ஆனா உங்க ஐடியாவை திருடுறவங்க வருவாங்க. இல்லனா
அதை செய்ய விடாம தடுக்கிறவங்க வருவாங்க. வேலை முடியிற வரைக்கும் மௌனமாயிரு. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட வெற்றி சத்தம் போடட்டும். இதுதான் சாணக்கியர் காட்டும் வழி. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பண்ற மிகப்பெரிய தப்பு இதுதான். ஜிம்முக்கு கிளம்பும் போதே ஒரு செல்ஃபி எடுத்து Day 1 ஆஃப் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் போடுறது. இல்லனா ஒரு பிசினஸ் ஐடியா வந்த உடனே கமிங் சூன்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறது. நல்லா கவனிங்க, நீங்க மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுல காட்டுற ஆர்வத்தை அந்த வேலையை செய்யறதுல காட்டுறதில்ல. நீங்க கமிங் சூன்னு சொல்லும் போது உங்க மேல பொறாமைப்படுறவங்க அதை எப்படி அழிக்கலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்க திட்டம் ரகசியமா இருக்கும் போதுதான் அதுக்கு ஒரு சக்தி இருக்கும். அது வெளிச்சத்துக்கு வரும்போது அது ஒரு சாதாரண விஷயமா மாறிடும். சாணக்கியர் ஒரு ராஜதந்திரவாதி. அவர் ஒரு கோட்டையை பிடிக்கணும்னா அந்த போர் ஆரம்பிக்கிற வரைக்கும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. அந்த ரகசியம்தான் அவருடைய வெற்றியின் ரகசியம். நண்பர்களே, உங்களோட கனவுகள் ரொம்ப புனிதமானது. அதை எல்லார்கிட்டையும் சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்க. ஒரு சிற்பி சிலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் திரை போட்டு வச்சிருப்பான். அதே மாதிரி உங்க வெற்றியும் திரைமறைவிலேயே இருக்கட்டும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பிளான் பண்ணி அதை வெளியே சொன்னதுனால அந்த வேலை கெட்டு போன அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அப்படி நடந்திருந்தா எஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. இனிமேலாவது உங்க திட்டங்களை ரகசியமா வைப்பீங்களா? அடுத்து பார்க்க போற 7வது விஷயம் உங்களோட புண்ணியம். நீங்க செய்யற உதவி, தான தர்மங்களை ஏன் ரகசியமா வைக்கணும்? வாங்க பாப்போம். விஷயம் 7, தான தர்மங்கள். இந்த விஷயம் நம்ம மனசாட்சிக்கும் நம்மளோட ஆன்மீக பலத்துக்கும் ரொம்ப நெருக்கமான ஒண்ணு. உங்ககிட்ட ஒரு கேள்வி. என்னைக்காவது ஒரு பசியில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்திருப்பீங்க? இல்ல ஒரு ஏழை மாணவனுக்கு படிப்புக்கு உதவி செஞ்சிருப்பீங்க? அப்படி செஞ்ச உடனே அதை ஒரு போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போட்டிருக்கீங்களா? இல்ல 4 பேர் முன்னாடி நான் தான் அவனுக்கு உதவி செஞ்சேன்னு சொல்லியிருக்கீங்களா? நாம ஒரு நல்லது செஞ்சா அதை ஏன் மத்தவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோம். அப்படி சொல்றதுனால நாம செஞ்ச அந்த தர்மத்தோட சக்தி என்னவாகுதுன்னு சாணக்கியர் சொல்றத கேட்டா நீங்க அதிர்ந்து போயிடுவீங்க. சாணக்கியர் சொல்றாரு, வலது கை குடிப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஏன் தெரியுமா? 1, புண்ணியம் அழிந்துவிடும். தானம்ங்கிறது ஒரு விதமான இறைப்பணி. நீங்க ஒரு உதவி செஞ்சுட்டு அதை வெளியே சொல்லும் போது அந்த உதவியோட நோக்கம் மாறிடுது. அது தர்மம் கிடையாது, அது விளம்பரம். நீங்க மத்தவங்க பாராட்டணும்னு நினைச்சு ஒரு உதவி செஞ்சா அந்த பாராட்டு உங்களுக்கு கிடைச்ச உடனே அந்த உதவியோட புண்ணியம் அங்கேயே முடிஞ்சு போயிடும். அது உங்க கணக்குல சேராது. 2வது, பெறுபவரின் கௌரவம். நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது அதை ஊர் முழுக்க சொன்னா அந்த உதவி வாங்குறவர் எவ்வளவு மனசு காயப்படும்னு யோசிச்சிருக்கீங்களா? உதவி செஞ்சவங்க உயர்ந்தவராகவும் வாங்கினவர் தாழ்ந்தவராகவும் சமூகத்துல ஒரு பிம்பம் உருவாகும். ஒருத்தரோட தன்மானத்தை அழிச்சு கொடுக்கிற உதவி சாணக்கியரின் படி அது தர்மமே இல்லை. நம்ம புராணங்கள்ல ஒரு கதை உண்டு. தானம் கொடுக்கறதுல பெரிய ஆள் கர்ணன் மற்றும் மகாபலி. ஆனா சாணக்கியர் ஒரு விஷயத்தை வலியுறுத்துறார். ஒரு முறை ஒரு செல்வந்தர் ஒரு பெரிய அன்னதானம் செஞ்சாராம். செஞ்சுட்டு வர்றவங்க எல்லார்கிட்டையும் நான் தான் இதை செஞ்சேன், நான் எவ்வளவு பெரிய தர்ம பிரபுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். அப்போ ஒரு முனிவர் அங்க வந்தாரு. அவர் அந்த உணவை சாப்பிடாம கிளம்பி போயிட்டாரு. அந்த செல்வந்தர் கேட்டாரு, ஏன் சாமி சாப்பிடலன்னு. முனிவர் சொன்னாரு, நீ போடுறது சோறு இல்ல, உன்னோட அகங்காரம். அகங்காரத்தை சாப்பிட்டா பசி தீராது, பாவம் தான் சேரும்னு. அதாவது நண்பர்களே, நீங்க ஒரு நல்லது செஞ்சுட்டு அதை சொல்லும் போது அந்த நல்ல காரியத்தோட பலனை நீங்களே உங்க கையால அழிச்சிடுறீங்க. ரகசியமா செய்யப்படுற தர்மம் தான் கடவுளுக்கு பிடிக்கும். அதுதான் உங்க சந்ததிக்கும் புண்ணியமா வந்து சேரும். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல ஒருத்தருக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்தா கூட 4 பேர் சேர்ந்து செல்ஃபி எடுத்து Facebookல போடுறாங்க. நல்லா கவனிங்க, நீங்க அந்த உதவிய அந்த ஏழைக்காக செய்யல, உங்களோட லைக்ஸ் மற்றும் வியூஸ்க்காக செய்றீங்க. இது ஒரு பிசினஸ், தர்மம் இல்ல. நீங்க நிஜமாவே ஒருத்தரோட கஷ்டத்தை போக்கணும்னு நினைச்சா அங்க கேமராவுக்கு என்ன வேலை? சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட நற்பண்புகள் மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கும் போதுதான் அதோட மதிப்பு அதிகம். உண்மையான தர்மம்ங்கிறது கடல்ல போடுற கல்லு மாதிரி இருக்கணும். அது உள்ள போயிடணும், சத்தம் போடக்கூடாது. ஆனா அந்த கல் கடலோட ஆழத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்கும். உங்க தர்மமும் உங்க வாழ்க்கையில ரகசியமா மாற்றத்தை உருவாக்கட்டும். நண்பர்களே, இனிமேல் ஒரு உதவி செய்யும் போது அதை உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அந்த ரகசியம் உங்களுக்கு ஒரு பெரிய மன அமைதியை கொடுக்கும்.
அந்த அமைதி தான் உண்மையான செல்வம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு செஞ்ச உதவியை மத்தவங்க கிட்ட சொல்லி உங்களை சங்கடப்படுத்தி இருக்காங்களா? அப்படி நடக்கும்போது உங்க மனசு எப்படி இருந்தது? அந்த உணர்வை கமெண்ட்ல பகிருங்க. அப்போதான் மத்தவங்க இனிமே தர்மம் செய்யும் போது எவ்வளவு கவனமா இருக்கணும்னு புரிஞ்சுப்பாங்க. அடுத்து நாம பார்க்க போற 8வது விஷயம் உங்களோட சக்தியை தீர்மானிக்கிற ஒண்ணு. உங்களோட மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக பயிற்சிகளை ஏன் ரகசியமா வைக்கணும்? வாங்க பார்ப்போம். விஷயம் 8. மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக பயிற்சிகள். இந்த விஷயம் ரொம்பவும் மர்மமானது, அதே சமயம் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. நாம தினமும் சாமி கும்பிடுறோம், சில பேர் தியானம் பண்றோம், சில பேர் சில மந்திரங்களை சொல்றோம். ஆனா நான் இன்னைக்கு இவ்வளவு நேரம் தியானம் பண்ண, நான் இந்த மந்திரத்தை 108 முறை சொன்னேன்னு மத்தவங்க கிட்ட பெருமையா சொல்லிருக்கீங்களா? நம்ம ஊர்ல பெரியவங்க சொல்லுவாங்க, சாமி கும்பிடுறதுங்கிறது அவரவர் தனிப்பட்ட விஷயம், அது அவர் மனதில் நேர்மறையான நம்பிக்கை முறைன்னு. ஆனா சாணக்கியர் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் வச்சிருக்கார். உங்க ஆன்மீக பழக்கங்களை ஏன் வெளியே சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்க மன வலிமை பல மடங்கு அதிகமாகும். சாணக்கியர் சொல்றாரு, ஒருவன் தான் உச்சரிக்கும் மந்திரங்களையும் தன் ஆன்மீக சாதனைகளையும் எப்போதும் வெளிப்படுத்தக்கூடாது. ஏன்? அப்படி சொன்னா என்ன ஆகும்? 1. சக்தியின் கசிவு. ஒரு மந்திரம் அல்லது ஒரு தியான முறைங்கிறது ஒரு பேட்டரி மாதிரி. நீங்க அதை ரகசியமா செய்யும் போதுதான் அந்த சக்தி உங்களுக்குள்ள சேமிக்கப்படும். அதை நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லும் போது அந்த சக்தி வெளியேறிடும். ஒரு ரகசியம் ரகசியமா இருக்கும் போதுதான் அதுக்கு வீரியம் அதிகம். 2. கேலி மற்றும் சந்தேகம். நீங்க ஒரு தீவிரமான ஆன்மீக பயிற்சியில இருக்கும்போது அதை ஒரு பக்குவம் இல்லாத மனுஷன் கிட்ட சொன்னா அவன் அதை கிண்டல் பண்ணுவான். இதெல்லாம் செஞ்சா என்ன ஆயிட போகுதுன்னு அவன் கேட்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல ஒரு சந்தேகத்தை உண்டாக்கும். அந்த சந்தேகம் நீங்க செஞ்ச அத்தனை பயிற்சியையும் பாழாக்கிடும். ஒரு சின்ன கதை சொல்றேன். கஸ்தூரி மான்னு ஒரு வகை மான் இருக்கு. அதோட உடம்புல இருந்தே ஒரு அற்புதமான வாசனை வரும். ஆனா அந்த மானுக்கு அந்த வாசனை எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. அது காடு முழுக்க அந்த வாசனைக்காக ஓடி அலைஞ்சு கஷ்டப்படும். கடைசியில தான் அதுக்கு தெரியும் அந்த வாசனை தனக்குள்ளேயே இருக்குன்னு. நாமும் அப்படித்தான். நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அத மந்திரங்கள் மூலமாவோ தியானம் மூலமாவோ நாம எழுப்புறோம். ஆனா அந்த சக்தியை நாம வெளியே தேடுறோம், மத்தவங்க கிட்ட சொல்லி பாராட்டு வாங்குறதுல தேடுறோம். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அரசன் தன் குலதெய்வ வழிபாட்டை எப்படி ரகசியமா வச்சிருப்பானோ அதே மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தன் மனதை ஒருநிலைப்படுத்துற முறைய ரகசியமா வச்சிருக்கணும். நண்பர்களே, ஆன்மீகம்ங்கிறது ஒரு விளம்பரம் இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை. உங்க மந்திரங்கள் ரகசியமாயிருக்கட்டும், ஆனா அதோட பலன் உங்க வெற்றியில வெளிச்சமா தெரியட்டும். அடுத்து நாம பார்க்க போற 9வது விஷயம் ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு விஷயம். உங்களுக்கு இருக்கிற நோய்களும் மருந்துகளும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏன் ரகசியமா வைக்கணும்? வாங்க பார்ப்போம். விஷயம் 9. நோய்கள் மற்றும் மருந்துகள். இந்த விஷயம் ஒரு மனுஷனோட நிம்மதிக்கும் அவனோட சமூக அந்தஸ்துக்கும் ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஒரு சின்ன உடல்நிலை சரியில்லைன்னா உடனே நாம என்ன பண்றோம்? வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் எனக்கு இந்த வியாதி இருக்கு, நான் இந்த மாத்திரை சாப்பிட்றேன், ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். சில பேர் ஒரு படி மேல போய் சோசியல் மீடியால கையில ட்ரிப்ஸ் ஏறுற மாதிரி போட்டோ எடுத்து போடுவாங்க. உங்க நோயை பத்தி நீங்க மத்தவங்க கிட்ட சொல்றதுனால உங்க வலி குறைய போகுதா? இல்ல அதனால வேற எதுவும் பிரச்சனைகள் வருமா? சாணக்கியர் இதுல ரொம்பவே எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. அது ஏன்? சாணக்கியர் சொல்றாரு, ஒருவன் தனக்கு இருக்கும் நோய்களையும் தான் உட்கொள்ளும் மருந்துகளையும் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அப்படி சொன்னா என்ன நடக்கும்? 1. பரிதாபம் ஒரு பலவீனம். நீங்க உங்க நோயை பத்தி சொல்லும்போது மக்கள் உங்களை ஒரு பலவீனமானவரா பார்க்க ஆரம்பிப்பாங்க. இவனுக்கு தான் உடம்புல தெம்பிலேயே, இவனால என்ன பண்ண முடியும்னு உங்களை ஒரு ஓரமா ஒதுக்கிடுவாங்க. நீங்க ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வரணும்னு நினைச்சா கூட உங்க உடல்நிலையை ஒரு காரணமா காட்டி அந்த வாய்ப்பை தட்டி பறிப்பாங்க. 2. தேவையற்ற ஆலோசனைகள். நீங்க ஒருத்தர்கிட்ட உங்க நோயை சொன்னா உடனே அவங்க ஒரு டாக்டரா மாறிடுவாங்க.
அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, அந்த ஆஸ்பத்திரிக்கு போன்னு 1000 ஆலோசனைகளை சொல்லி உங்க மனசை குழப்புவாங்க. இது உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை கொடுக்கும். ஒரு வீட்ல மாமியாரும் மருமகளும் இருந்தாங்க. மாமியார் மிகவும் நேர்மையானவர், கடுமையானவர். ஒரு நாள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப பலவீனமாக இருந்தார். அவர் மருமகளிடம், அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் முன்பு போல வேலைகளை கவனிக்க முடியாதுன்னு வருத்தப்பட்டார். ஆரம்பத்துல மருமகள், அம்மா கவலைப்படாதீங்கன்னு அனுதாபமாக இருந்தாள். ஆனால் மாமியார் பலவீனமாக இருப்பதை தெரிந்து கொண்ட பிறகு, முன்பெல்லாம் மாமியாருக்கு பயந்து நடந்து கொண்ட மருமகள் இப்போது அவரை கேலி செய்யவும், அவருடைய அறைக்குள்ளேயே சட்டை செய்யாமல் நுழையவும், வீட்டின் விதிகளை மீறவும் ஆரம்பித்தாள். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, நோய்ங்கிறது ஒரு காயம் மாதிரி. அதை டாக்டர் கிட்ட காட்டுங்க, ஆனா உலகத்துக்கிட்ட காட்டாதீங்க. ஏன்னா இந்த உலகம் பலவீனமானவங்களை மதிக்காது, வேட்டையாட தான் பார்க்கும். இன்னைக்கு இருக்கிற மருத்துவ உலகம் என்ன சொல்லுது தெரியுமா? பிளசிபோ எஃபெக்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க உங்க மனசுக்குள்ள நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா உங்க உடம்பு சீக்கிரம் குணமாகும். ஆனா நீங்க ஊர் முழுக்க எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஆழ்மனம் அதை நம்பி உங்களை இன்னும் நோயாளியா மாத்திடும். நல்லா கவனிங்க. நீங்க சாப்பிடுற மருந்துகள் உங்களுக்கும் உங்க டாக்டருக்கும் தெரிஞ்சா போதும். நீங்க ஒரு பிசினஸ் மீட்டிங்ல இருக்கீங்க, இல்ல ஒரு இன்டர்வியூல இருக்கீங்கன்னா அங்க உங்க நோயை பத்தி பேசாதீங்க, அங்க உங்க திறமைய பத்தி மட்டும் பேசுங்க. மக்கள் உங்களை பார்க்கும்போது எவ்வளவு ஆரோக்கியமா இருக்காருன்னு நினைக்கணும். அந்த பிம்பம் தான் உங்களுக்கு பல வாய்ப்புகளை கொண்டு வரும். உங்க உடம்பு ஒரு கோயில் மாதிரி. அந்த சின்ன சின்ன பழுதுகளை நீங்களே சரி பண்ணிக்கோங்க. அதை தெருவுல வச்சு பேசாதீங்க. நண்பர்களே, உடல் நிலம்ங்கிறது ஒரு வரம். அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது சகஜம். ஆனா அதை ரகசியமா வச்சுக்கிறது ஒரு ராஜதந்திரம். நம்ம ஆரோக்கியத்தை நாம தான் பாதுகாக்கணும். அடுத்து நாம பார்க்க போற 10வது விஷயம் ரொம்பவே விசித்திரமானது. உங்களோட வயதை ஏன் ரகசியமா வைக்கணும்னு சாணக்கியர் சொல்றாரு. வாங்க பார்ப்போம். விஷயம் 10, வயது. இது கொஞ்சம் வித்தியாசமானது. வயதை ஏன் மறைக்கணும்? இதுல என்ன ரகசியம் இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நம்ம பயோடேட்டால இருந்து சோசியல் மீடியா வரைக்கும் எல்லா இடத்துலயும் வயசை வெளிப்படையா சொல்றோம். ஆனா சாணக்கியர் வயதை ரகசியமா வைன்னு ஏன் சொன்னார்? இது வெறும் பிறந்த தேதியை பத்தின விஷயம் இல்ல நண்பர்களே. இது உங்களை பத்தின ஒரு பிம்பத்தை சமூகம் எப்படி உருவாக்குதுங்கிற ஒரு மிகப்பெரிய உளவியல் ரகசியம். சாணக்கியர் காலத்துல ஒருத்தரோட வயது அவரோட திறமையை தீர்மானிக்கிற காரணியா இருந்தது. அதை ஏன் ரகசியமா வைக்க சொன்னார்னா, 1, தகுதி மற்றும் முன்முடிவுகள். நீங்க ரொம்ப இளையவரா இருந்தா இவனுக்கு அனுபவம் போதாதுன்னு சொல்லி உங்க திறமையை குறைச்சு மதிப்பிடுவாங்க. ஒருவேளை நீங்க வயசானவரா இருந்தா இவருக்கு வேகம் குறைஞ்சிடும், புதுசா எதையும் யோசிக்க மாட்டாருன்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. நீங்க உங்க வயசை சொல்லும் போது மக்கள் உங்களை உங்க திறமையால பார்க்காம அந்த நம்பரால பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. 2வது, மனநிலை, சைக்காலஜி. நீங்க உங்க வயசை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தா உங்க ஆழ் மனசு அதுக்கு ஏத்த மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். எனக்கு 40 வயசாயிடுச்சு, இனிமே நான் டயர்ட் ஆயிடுவேன்னு நீங்களே உங்களுக்கு ஒரு வேலியை போட்டுப்பீங்க. வயசை ரகசியமா வச்சுக்கிறது உங்களை எப்பவும் இளமையாவும் சுறுசுறுப்பாவும் உணர வைக்கும். ஒரு ஊர்ல ஒரு பெரிய போர் வீரன் இருந்தான். அவன் போர்க்களத்துல சிங்கத்தோட சண்டை போடுற மாதிரி பாய்வான். ஒரு முறை ஒரு வழிபோக்கன் வந்து அவன்கிட்ட கேட்டான், உங்க வயசு என்னன்னு? அந்த வீரன் சொன்னா, எனக்கு வயசே ஆகல, ஏன்னா என் வாள் இன்னும் கூர்மையா தான் இருக்கு, என் வேகம் இன்னும் குறையலன்னு. அந்த வழிபோக்கன் விடாம அவனோட பிறந்த ஆண்டை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். ஓ, உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சா? இந்த வயசுல எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஓய்வெடுக்கலாமேன்னு சொன்னான். அந்த நிமிஷத்துல இருந்து அந்த வீரனோட மனசுல நமக்கு வயசாயிடுச்சுங்கிற எண்ணம் வந்துச்சு. அடுத்த வாரமே அவனோட வேகம் குறைஞ்சது. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, வயதுங்கிறது ஒரு எண்ணம் தான். அதை நீங்க ரகசியமா வச்சிருக்கிற வரைக்கும் உங்களோட ஆற்றலை யாராலையும் கணிக்க முடியாது. உங்களை ஒரு புதிராவே இருப்பீங்க. இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் உலகத்துல ஏஜிசம்ங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல போனா வேலை கொடுக்க யோசிக்கிறாங்க. நல்ல கவனிங்க, உங்களோட திறமைக்கு வயசு கிடையாது. ஆனா நீங்க உங்க வயசை சொல்லும் போது அங்க ஒரு எல்லை கோடு வரையப்படுது. நீங்க 20 வயசுல ஒரு பெரிய சாதனை செஞ்சா சின்ன பையன் ஏதோ அதிர்ஷ்டத்துல ஜெயிச்சுட்டான்னு சொல்லுவாங்க. நீங்க 60 வயசுல செஞ்சா இந்த வயசுல இது தேவையான்னு கேட்பாங்க.
உங்க வயசை ஒரு ரகசியமா வச்சுக்கிட்டு உங்க உழைப்ப காட்டுங்க. மக்கள் உங்களை ஆச்சரியமா பார்க்கணும். எப்படி இவரால இப்படி முடியுதுன்னு அவங்க யோசிக்கணும். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அரசன் தன்னோட வயதை ரகசியமா வச்சிருக்கிறது அவனோட பலத்தை காட்டும். எதிரிகள் அவனை ஒரு பலவீனனா பார்க்க விடாது. நண்பர்களே, வயசுங்கிறது வெறும் நம்பர் தான். உங்க மனசு இளமையா இருந்தா நீங்க எப்பவும் ராஜாதான். சாணக்கியரோட இந்த விதி உங்க தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும்னு நம்புறேன். வயசு காரணமா உங்களை யாராவது ஒரு வேலையிலிருந்தோ இல்ல ஒரு வாய்ப்பிலிருந்தோ ஒதுக்கி இருக்காங்களா? நீ சின்ன பையன் இல்ல உனக்கு வயசாயிடுச்சுன்னு அவங்க சொன்னப்ப நீங்க என்ன நினைச்சீங்க? உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நாம பார்க்க போற 11வது விஷயம் ரொம்பவும் முக்கியமானது. உங்களோட தொழில் ரகசியங்களை, பிசினஸ் சீக்ரெட்ஸை ஏன் யாரிடமும் சொல்லக்கூடாது? வாங்க பார்ப்போம். விஷயம் 11, தொழில் ரகசியம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றவரா இருந்தாலும் சரி இல்ல ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவரா இருந்தாலும் சரி, உங்களோட பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்க போற மிக முக்கியமான ரகசியம் இதுதான். உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க ஒரு சூப்பரான ஐடியா வச்சிருப்பீங்க. இதை செஞ்சா பிசினஸ்ல பயங்கரமா ஜெயிக்கலாம்னு தோணும். அதை ரொம்ப நம்பிக்கையா உங்க கூட வேலை பார்க்கிறவங்க கிட்டயோ இல்ல நண்பர்கள் கிட்டயோ சொல்லியிருப்பீங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நீங்க சொன்ன அதே ஐடியாவை அவங்க செஞ்சு ஜெயிச்சிருப்பாங்க. இல்லைன்னா உங்க ஐடியாவுக்கு முட்டுக்கட்டை போட்டிருப்பாங்க. நம்ம ஐடியாவே நமக்கு எதிரா மாறிடுச்சே, நீ என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? சாணக்கியர் ஏன் தொழில் ரகசியங்களை ரகசியமா வைக்க சொன்னார்னு இப்ப புரியுதா? சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர், எக்கானமிஸ்ட். அவர் சொல்றாரு, ஒருவன் தன் லாப முறையையும் தொழில் உத்திகளையும் ஒருபோதும் பிறருக்கு கற்பிக்க கூடாது. ஏன்? ஒருவேளை சொன்னீங்கன்னா கண்டிப்பா இதுதான் நடக்கும். 1, போட்டியாளர்களின் வளர்ச்சி. இந்த உலகம் ஒரு போட்டி நிறைஞ்ச களம். நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு நீங்களே சொல்லி கொடுத்தா உங்களை விட வேகமா அவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. உங்க சக்சஸ் ஃபார்முலா அவங்க கைக்கு கிடைச்சா அப்புறம் உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? 2வது, ஏமாற்றம் மற்றும் துரோகம். பிசினஸ்னு வரும்போது அங்க உறவுகளுக்கு பதிலா லாபம் தான் முன்னாடி நிற்கும். நீங்க ரொம்ப நம்புற ஒரு ஊழியரோ இல்ல நண்பரோ உங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு போட்டியாவே ஒரு கடையை ஆரம்பிக்கலாம். அன்னைக்கு நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் அவங்களுக்கு லாபமா மாறிடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒருத்தர் ரொம்ப சுவையான காஃபி வித்துட்டு இருந்தார். அந்த காஃபிக்கு ஒரு தனி மனம் இருந்தது. ஊரே அங்கதான் வரிசையில நிக்கும். அவரோட நண்பர் ஒரு நாள் கேட்டார், என்னப்பா கலக்குற, ஏன் இவ்வளவு ருசியா இருக்குன்னு. நண்பன் தானேன்னு அந்த ஆளு தான் கலக்கிற அந்த ரகசிய பொடியோட அளவையும் அதுல சேர்க்கிற மூலிகையையும் சொல்லிட்டார். அடுத்த வாரமே என்ன ஆச்சு தெரியுமா? அந்த நண்பர் அதே தெருவோட ஆரம்பத்துல ஒரு கடையை ஆரம்பிச்சு இவரை விட கம்மி விலைக்கு அந்த காஃபியை விற்க ஆரம்பிச்சார். பழைய கடைக்காரர் நஷ்டமடைஞ்சார். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, உங்க வெற்றியோட சாவி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கணும். மத்தவங்க கிட்ட கொடுத்தா அவங்க உங்க கதவையே பூட்டிடுவாங்க. உங்க திறமை உங்க சொத்து. அதை இலவசமா யாருக்கும் கொடுக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் உலகத்துல ட்ரேட் சீக்ரெட்னு ஒரு விஷயம் இருக்கு. கோகோ கோலாவோட ஃபார்முலா இன்னைக்கும் ஒரு ரகசியமா ஒரு லாக்கர்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ரகசியம் தான் அந்த நிறுவனத்தோட பலம். நல்லா கவனிங்க. நீங்க ஒரு பிசினஸ்ல லாபம் சம்பாதிக்கிறீங்கன்னா அது எப்படி வருதுன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. பரவாயில்ல, போயிட்டு இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. உங்ககிட்ட வேலை பார்க்கிறவங்களுக்கு அவங்க வேலையை மட்டும் சொல்லி கொடுங்க. மொத்த பிசினஸ் ஓட்டையையும் காட்டி கொடுக்காதீங்க. நீங்க ஒரு யுனிக்கான விஷயத்தை வச்சிருக்கும் போதுதான் சந்தையில உங்களுக்கான மதிப்பு இருக்கும். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அரசன் தன் நாட்டு வருமானம் எங்கே இருந்து வருது, அதோட சேமிப்பு எவ்வளவுங்கிறத அமைச்சர்களுக்கு கூட தெரியாம வச்சிருப்பாராம். அதுதான் நாட்டோட பாதுகாப்பு. நண்பர்களே, உழைப்பு உங்களுடையதுன்னா அதோட ரகசியமும் உங்களுடையதாகவே இருக்கட்டும். மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆனா உங்க வேற வெட்ட அவங்களுக்கு அனுமதி கொடுக்காதீங்க. இது சிலருக்கு செல்ஃபிஷா தோணலாம். உங்க ரகசியம் கசிந்து அதனால நீங்க தோல்வி அடைஞ்சாதான் அதன் வலி தெரியும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க தொழில் ரகசியத்தையோ இல்ல உங்க ஆபீஸ் ஐடியாவையோ யாராவது திருடி அவங்க பேரை தட்டிக்கிட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அந்த துரோகத்தை நீங்க எப்படி சமாளிச்சீங்க? நீங்க இந்த ரகசியம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. அடுத்து நாம பார்க்க போற கடைசி விஷயம் உங்களோட வாழ்க்கை பாடத்தை பத்தியது. உங்களோட குருவிடம் பெற்ற உபதேசத்தை ஏன் ரகசியமா வைக்கணும்? வாங்க பார்ப்போம். விஷயம் 12, குரு உபதேசம் மற்றும் தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள். நண்பர்களே,
நாம இப்போ இந்த வீடியோவோட கடைசி ஆனா மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இதுவரைக்கும் நாம பார்த்த 11 விஷயங்களும் வெளி உலக வாழ்க்கைக்கு பயன்படும். ஆனா இந்த 12வது விஷயம் உங்க ஆன்மாவுக்கும் உங்க அறிவுக்கும் சம்பந்தப்பட்டது. உங்க வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு குரு இருந்திருக்கலாம். அவர் உங்க ஆசிரியரா இருக்கலாம், இல்ல உங்க அப்பாவா இருக்கலாம், இல்ல நீங்க போற்றக்கூடிய ஒரு சிறந்த மனிதரா இருக்கலாம். அவர் உங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி சில ரகசிய உண்மைகளை, சில அறிவுரைகளை தனிப்பட்ட முறையில சொல்லியிருப்பாரு. அதை நீங்க மத்தவங்க கிட்ட பகிர்ந்திருக்கீங்களா? என் குரு எனக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பெருமையா பேசியிருக்கீங்களா? அப்படி செஞ்சா என்ன நடக்கும்னு சாணக்கியர் சொல்றாரு தெரியுமா? சாணக்கியர் சொல்றாரு, குருவிடம் பெற்ற ரகசிய உபதேசத்தை ஒருவன் தன் உயிரை போல காக்க வேண்டும். ஏன்? 1. தகுதியற்றவர்களின் கைகளில் ஞானம். ஒரு குரு உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்திருக்காருன்னா அது உங்க மனப்பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடுத்தது. அந்த விஷயம் இன்னொருத்தருக்கு தேவையில்லாததா இருக்கலாம், இல்ல அவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கலாம். குரங்கு கையில் பூமாவை கிடைத்த கதையா அந்த உன்னதமான அறிவு தகுதியற்றவங்க கிட்ட போனா அது அவங்களுக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். 2. சக்தியின் இழப்பு. குரு சீடன் உறவுங்கிறது ஒரு புனிதமான பாலம். ஒரு ரகசியத்தை அவர் உங்களுக்கு சொல்லும்போது அங்க ஒரு மிகப்பெரிய ஆற்றல், எனர்ஜி பரிமாறப்படுது. நீங்க அதை மத்தவங்க கிட்ட மலிவா பேசும்போது அந்த உபதேசத்தோட வீரியம் உங்களை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த அறிவு உங்களுக்கு பலன் தராது. ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு சிஷ்யன் தன் குருநாதர் கிட்ட போய், சாமி, நான் ஞானமடைய ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டான். குரு அவன் காதுல ஒரு ரகசிய மந்திரத்தை சொல்லி, இதை உன் மனசுக்குள்ளேயே வச்சிரு, யார்கிட்டையும் சொல்லாதேன்னு சொன்னார். ஆனா அந்த சிஷ்யனுக்கு தாங்க முடியல. என்கிட்ட ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு ஊர் முழுக்க சொன்னான். மக்கள் கேட்டாங்க, அப்படி என்னதான் சொன்னாருன்னு. இவன் அந்த மந்திரத்தை சொன்னான். மக்கள் சிரிச்சாங்க. இது எங்களுக்கு முன்னாடியே தெரியுமே, இதுல என்ன ரகசியம் இருக்குன்னு கிண்டல் பண்ணாங்க. சிஷ்யன் அழுதுகிட்டே குருவிடம் போனான். குரு சொன்னாரு, அந்த மந்திரத்துல சக்தி இல்லடா, நான் அதை உங்ககிட்ட ரகசியமா சொன்னப்ப இருந்த அந்த நம்பிக்கையில தான் சக்தி இருந்தது. நீ வாயை திறண்டப்ப அந்த நம்பிக்கையும் போச்சு, சக்தியும் போச்சுன்னு சொன்னார். சாணக்கியர் இதை தான் சொல்றாரு. ஞானம்ங்கிறது ஒரு எரியிற விளக்கு மாதிரி. அதை மூடி வச்சாதான் அது சுடர் விட்டு எரியும். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நாம எதையும் ரகசியமா வச்சுக்கிறது இல்ல. ஒரு நல்ல மோட்டிவேஷன் கேட்டா கூட உடனே அதை தப்பா கோட் பண்றோம். நல்ல கவனிங்க. உங்களை வழி நடத்துற ஒரு பெரியவர் உங்க மேல இருக்கிற அக்கறையில சொன்ன விஷயத்தை நீங்க வெளியே சொல்லும் போது அவரோட நம்பிக்கையை நீங்க உடைக்கிறீங்க. சில அறிவுரைகள் உங்களுக்கு மட்டுமே வேலை செய்யும். அதை மற்றவங்களுக்கு பொருத்த பார்த்தா அது தப்பாதான் முடியும். சாணக்கியர் ஒரு சிறந்த குருவா இருந்தாரு. அவர் சந்திரகுப்த மௌரியருக்கு சொன்ன பல ரகசியங்கள் அந்த சாம்ராஜ்யம் உருவாகிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த மௌனம் தான் ஒரு பேரரசை உருவாக்குச்சு. உங்க குரு உங்களுக்கு கொடுத்தது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை உங்க உரைக்குள்ளேயே வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது மட்டும் அதை செயலால காட்டுங்க, வார்த்தையால இல்லை. நண்பர்களே, இதுவரைக்கும் நாம பார்த்த அந்த 12 விஷயங்களை ஒரு முறை மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையோட 12 பாதுகாப்பு வேலிகள். சுருக்கமா சொல்றேன், காதுல நல்லா வாங்கிக்கோங்க. 1. நிதி நிலைமை. உங்க பணப்பை காலியா இருந்தாலும் சரி, நிரம்பி இருந்தாலும் சரி, அது மத்தவங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது. 2. குடும்ப பிரச்சனைகள். வீட்டு சண்டை வீதிக்கு வந்தா வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டமே வரும். 3. துணையின் குணம். உங்க கௌரவம் உங்க வாழ்க்கை துணையோட மரியாதையில தான் இருக்கு. 4. அவமானங்கள். பட்ட காயத்தை மூடி வைங்க, அது உங்களுக்குள்ள ஒரு அக்னியா எரியட்டும். 5. பலவீனம். உங்க ஓட்டைய நீங்களே காட்டி கொடுத்தா உலகம் அங்கதான் குத்தும். 7. எதிர்கால திட்டங்கள். உங்க வெற்றி சத்தம் உலகத்துக்கு கேட்கணும், அது வரைக்கும் உங்க உதடு அசையக்கூடாது. 8. தான தர்மம். விளம்பரத்துக்காக செய்யற உதவி தர்மம் இல்ல, அது வியாபாரம். 9. ஆன்மீக பயிற்சிகள். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். 10. நோய்கள் மற்றும் மருந்துகள். பலவீனமானவங்களை இந்த உலகம் மதிக்காது, வேட்டையாடும். 11. வயது.
உங்க ஆற்றலை யாராலையும் கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு புதிராவே இருங்க. 12 தொழில் ரகசியங்கள். உங்க வெற்றியோட சாவி உங்ககிட்டயே இருக்கட்டும். 13 குரு உபதேசம். குரு கொடுத்த அந்த புரிதமான ஞானத்தை உங்க இதயத்துக்குள்ளேயே பூட்டி வைங்க. இந்த 12 விஷயங்களும் வெறும் வார்த்தைகள் இல்லை நண்பர்களே. இதை கடைபிடிக்கிறவன் ஒரு சாதாரண மனுஷனா வாழ்க்கையை தொடங்கினாலும் அவன் ஒரு ராஜாவா தான் சாவான். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆழமான கதையை உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். ஒரு பெரிய சிற்பி ஒரு சிலையை செதுக்கிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு பாறையை தேர்ந்தெடுத்தார். அந்த பாறையை செதுக்கும் போது அந்த பாறையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சுத்தியலால அடிக்கிறீங்க, எனக்கு வலிக்குது, என்னை விட்டுடுங்கன்னு அந்த பாறை அழுதுச்சு. அந்த சிற்பிக்கு அந்த பாறை மேல பாவமா இருந்துச்சு. அதை அப்படியே ஓரமா போட்டுட்டார். அடுத்து இன்னொரு பாறையை எடுத்தார். அதை செதுக்கும் போது அந்த பாறை ஒரு வார்த்தை கூட பேசல. எவ்வளவு அடி விழுந்தாலும் எவ்வளவு உளி கொண்டு குத்துனாலும் அந்த பாறை மௌனமா வலிய பொறுத்துக்கிட்டது. அந்த சிற்பி அந்த பாறையை ஒரு அழகான சிலையா மாத்தினாரு. அந்த சிலையை ஒரு கோவில்ல வச்சாங்க. முன்னாடி அழுதுச்சு இல்லையா, அந்த பாறைய மக்கள் தேங்காய் உடைக்கிற கல்லா வாசல்ல வச்சாங்க. அந்த தேங்காய் உடைக்கிற கல் அந்த சிலையை பார்த்து கேட்டுச்சு, ஏன் உனக்கு மட்டும் பூமாலை விழுது, எனக்கு மட்டும் தலையில அடி விழுதுன்னு. அந்த சிலை சிரிச்சுக்கிட்டே சொன்னுச்சு, அன்னைக்கு அந்த சிற்பி செதுக்கும் போது நான் மௌனமா வலிய பொறுத்துக்கிட்டேன். நீ கத்தி அழுது உன் பலவீனத்தை வெளிய சொன்ன. அன்னைக்கு மௌனமா இருந்ததால நான் இன்னைக்கு சிலையா இருக்கேன். நீ அன்னைக்கு கத்துனதால இன்னைக்கு அடியும் உதையும் வாங்குற. உங்க வாழ்க்கையிலையும் சிற்பி மாதிரி காலம் உங்களை செதுக்கும் போது சில ரகசியங்களை உங்களுக்குள்ளேயே வச்சு மௌனமா இருங்க. அந்த மௌனம் தான் உங்களை நாளைக்கு ஒரு சிலையா ஒரு சாதனையாளரா மாத்தும். இல்லைன்னா நீங்களும் தேங்காய் உடைக்கிற கல்லாதான் மிஞ்சணும். நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களோட மனசுல எத்தனையோ பாரங்கள் இருக்கலாம். யாரையாவது நம்பி எதையாவது சொல்லி ஏமாந்து போயிருக்கலாம். எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு ஒரு வலியில நீங்க இருக்கலாம். ஆனா நான் ஒன்னு சொல்றேன், யாரு போனா என்ன, நீங்க உங்ககிட்ட இருக்கீங்க. உங்க ரகசியங்கள் உங்களோட பலமா மாறப்போகுது. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. இனிமேல் என் நாக்கு தேவையில்லாததை பேசாது, என் வாழ்க்கைக்கான ரகசியங்களை நான் பாதுகாப்பேன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு சத்தியம் பண்ணுங்க. இந்த உலகத்துல யாருமே உங்க நண்பனோ எதிரியும் இல்லை. உங்க எண்ணங்களும் நீங்க யார்கிட்ட எதை பேசுறீங்கிற உங்க விவேகமும் தான் உங்க நிஜமான நண்பன். இந்த 30 நிமிஷம் உங்க வாழ்க்கையோட ஒரு முக்கியமான நேரத்தை எனக்காக கொடுத்திருக்கீங்க. இதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த வீடியோ வெறும் தகவலுக்காக இல்லை, உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை விதைக்கிறதுக்காக. உங்ககிட்ட ஒரு உருக்கமான வேண்டுகோள். இந்த வீடியோல நாம பார்த்த 12 ரகசியங்கள்ல, ஆமா நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன், இனிமேல் கண்டிப்பா நான் மௌனமா இருப்பேன்னு நீங்க நினைக்கிற அந்த ஒரு விஷயம் எது? தயவு செஞ்சு அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கமெண்ட் இன்னொருத்தருக்கு ஒரு எச்சரிக்கையா ஒரு பாடமா இருக்கும். இந்த மாதிரி இன்னும் பல ஆழமான உத்வேகமான விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நம்ம திங்க் மோட்டிவேஷன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை அழுத்துங்க. ஏன்னா உங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு பெரிய ஆதரவு. வாழ்க்கை ஒரு போர்க்களம் நண்பர்களே. அந்த போர்ல ஜெயிக்க ஆயுதங்களை விட ராஜதந்திரங்கள் தான் ரொம்ப முக்கியம். அந்த ராஜதந்திரத்தை சொல்லி கொடுக்கத்தான் நான் எப்பவும் இருப்பேன். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மௌனமாக இருங்கள், மலையை போல உயருங்கள். நன்றி.